இப்போ விஜய் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் தமிழக அரசியல்ல வெற்றி பெற்றதோட விளைவா என்னெல்லாம் நடந்திருக்கு பாருங்களேன் சுத்தி சுத்தி. அதிமுக முடிஞ்சுச்சு, சோலி முடிஞ்சுச்சு. திமுகவை சோலி முடிச்சாச்சு. பிஜேபி. ஆமா, பாஜகவையும் முடிச்சாச்சு. பாஜகங்கிற ஒரு கட்சி இனிமே வந்து இதாகாது. எனக்கு தெரிஞ்சு அண்ணாமலைக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. விஜய் கூட போய் சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஒரே ஒரு சான்ஸ். ஒரு சான்ஸ் இருக்கு. அதுதான் நடக்கும். அப்படி இல்லை அப்படின்னா இது ஒன்றா. அடுத்தது அதிமுக திமுக ரெண்டும் வந்து சட்டமன்றத்தில் ஒரே ஒன்றா உட்கார ஒன்றா உட்கார வச்சாச்சு. எதிரிகள் எல்லாம் பக்கத்தில் உட்கார வச்சாச்சு. ஒரே எதிரி நாங்கள் தான் அப்படின்ட்டு. இப்போ கம்யூனிஸ்டுகள், விசிகா, அந்த இஸ்லாமிய அமைப்பு, அப்புறம் வந்து அதிமுகவுடைய ரெண்டாவது கேரக்டர்கள், அப்படி இப்படின்னு ஒரு செட்டாக இருக்காங்க. நாளை விஜய் வெற்றி பெறுவது உறுதி. இப்போவே ஆமாம், அதில் வந்து சந்தேகமே இல்லை. விஜய்க்கு வெற்றி தான். ஏன்னா சுற்றி நடக்கிறது எல்லாமே அதுதான். விஜயை இங்கே எதிர்க்க வேண்டிய தேவையில்லை அப்படிங்கிற ஒரு மனநிலை இன்னைக்கு வந்து இந்த அரசியல் இயக்கங்கள்ட்ட. பொதுவாக நீங்கள் ஒரு அரசியல் இயக்கம் அதிகாரத்துக்கு வந்த உடனே கண்டிப்பாக தரப்பு வந்து ஒரு எதிர்நிலை ஸ்டாண்ட் எடுத்து பண்ணுவாங்களா, அரசியல் பண்ணுவாங்களா? இப்போ அதுக்கான இது இல்லை. அதையும் சாந்தப்படுத்துறாரு. எல்லாத்தையுமே சாந்தப்படுத்திக்கிட்டே இருக்காப்புல. போய் கட்டி அணைச்சி காலி பண்ணுற வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காப்புல. அவங்களுமே வந்து என்ன பண்ணுவாங்க, உடனடியாக மூர்க்கமாக யாரையும் எதிர்க்க மாட்டாங்கல்ல. அப்படிங்கிற வேலை தான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. நாளைக்கு விஜய் வெற்றி பெறுவது உறுதி. அது வந்து இதாயிடுச்சு. இப்போ விஜய் அவர்கள் வந்து உடனே இப்போ முதலமைச்சரான ஒரு 2-3 நாள்லேயே நிறைய ஜிஓ பாஸ் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து